இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி திரு விஜய் அவர்கள் புறப்பட்ட காட்சி. சென்னை ஆளுநர் மாளிகைக்கு அவர் செல்கிறார். ஆளுநரை சந்திக்க 11 மணிக்கு அவர் நேரம் கேட்டிருந்தார். அவர் புறப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும்போது ஆளுநர் நேரம் ஒதுக்கியிருக்கிறார் அப்படிங்கிற புரிதல் தான் வருகிறது. நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதுவரைக்கும் ஆளுநர் மாளிகை பதில் தரவில்லை என்ற நிலையில மீண்டும் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை நம்ம திரையில பார்க்கின்றோம். ஒருபுறம் அவருடைய கட்சியின் அலுவலகத்தில் 11 மணி அளவில் எம்எல்ஏக்கள் கூட்டமும் ஏற்பாடாகி இருக்கிறது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை என் ஆனந்த் தலைமை தாங்குவார் என்று கூறப்படுற நிலையில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவருடைய அடுத்த நகர்வை செய்ய தமிழக வெற்றி கழக தலைவர் தவேகாவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு விஜய் அவர்கள் புறப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். நேற்று இந்த காட்சிகளை பார்த்திருந்தா ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். இன்று வேற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். நேற்றுக்கு அவர் வீட்டிலிருந்து ஆளுநருக்கு மாளிகைக்கு செல்லும் பொழுது முதலமைச்சர் அந்தஸ்தில் அவருக்கு கான்வாய் வாகனங்கள் முன்னும் பின்பும் அணிவகுத்து சென்றன. இன்று காட்சிகள் சற்றே மாறி ஒரு விஐபிக்கு வழங்கப்படுற விஐபி செக்யூரிட்டி அளவிலேயே அவருக்கு கான்வாய் பாதுகாப்பு அந்த பந்தோபஸ்து வழங்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். அதற்கான காரணமாக நம்ம விசாரிக்கும் பொழுது அதெல்லாம் வேண்டாங்க, முதலமைச்சர் ஆன பிறகு புரோட்டோகாலில் கொடுங்க, இப்போ வேண்டாம் என்று விஜய் தரப்பிலேயே கோரப்பட்டதாக அவருடைய கோரிக்கையை ஏற்றத்தான் அந்த அரசு இயந்திரம் இந்த முடிவெடுத்திருப்பதாக விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு அசாதாரண சூழலில் ஒரு அன்சார்ட்டட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பட் திருச்சி வேலுசாமி அரங்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் குட்டிப்பிள்ளை, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை இந்திய அரசியல் பார்த்திருக்கிறது, தமிழ்நாட்டு அரசியல் பார்த்திருக்கிறதுன்னு அவர் விளக்கம் கொடுப்பாரு. இந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் இந்திய அரசியலில் உலக அரசியலில் நடந்த விஷயங்கள் தான். டேஜாவுவா கூட 17லேருந்து ஒப்பிடக்கூடிய விஷயங்களை பார்க்கின்றோம், புதிய விஷயங்களை பார்க்கின்றோம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு சாதாரண அரசியல் சூழல் இல்லை, ஒரு போஸ்ட் போல் சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் வழக்கமாக ஒரு ஆட்சி கட்சி வந்துடும், பதவியேற்று வச்சுருவாங்க. ரிசார்ட்டுக்கு போகிற வழக்கெல்லாம் நமக்கு கிடையாது. அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ரிசார்ட்டில் இருக்கிறாங்க புதுச்சேரியில். ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சென்னையில் ரொம்ப வெயிலாம், அதனால் புதுச்சேரிக்கு போகிறாங்களாம். புதுச்சேரியை குழு மணாலிக்கோ இல்லாட்டி சுவிட்சர்லாந்துக்கோ மாற்றினாங்களான்னு தெரியல. இணையத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சென்னையிலையும் 33 டிகிரி இந்த நேரத்தில், புதுச்சேரியிலையும் 33 டிகிரி. அரசியல்வாதிகள் மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. 2 பகுதியிலையும் ஒரே தட்பவெப்பம் நிலவக்கூடிய நிலையில் ஏனோ தெரியல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு புதுச்சேரி குழுன்னு இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.